Hi, welcome to my channel. எல்லாமே பிடிக்கிறீங்க. இன்னைக்கு very special ஃபுட் செய்ய போறேன். எல்லாத்துக்கும் விருப்பமானது வட்டலாப்பம். ஸ்ரீலங்கால எப்படி செய்யறேன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸ்ரீலங்கால இந்த கசின் ஒன்று வெக்கேஷன் போயிட்டு வந்தார். அவர்கிட்ட இந்த இன்னொரு கசின் வீட்டில் இருந்து கருப்பட்டி அனுப்பினாங்க. நீ அவரே வட்டலாப்பம் செஞ்சு கேட்டார். அதனால் நான் செஞ்சேன். அதை செய்கிறது எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முந்தைய என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பெல் பட்டனை அமைக்கோங்க. வாங்க வீடியோவுக்கு போவோம். ஓகே, வட்டலாப்பத்துக்கு தேவையான சாமான் மெயினாக முட்டை, கருப்பட்டி நல்ல கருப்பட்டி இருந்தால் நல்லாக்கும். இது வந்து நல்ல கருப்பட்டி, சூப்பரான கருப்பட்டி, நல்ல கருப்பட்டி. இப்போ வந்து நீ ஃபஸ்ட்டுக்கு வந்து இந்த சீனியை வந்து கரைக்கி வச்சுக்கோங்க. ஏன்னா கலர் இருக்கிறதுக்கு, டார்க் கலர் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டில் சீனியை கரைக்கி வச்சுக்கோங்க. கரைக்கி வச்சு ஆற வச்சுக்கோங்க. இதுதான் நேரத்தோட அது நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த சூடோட இருக்குன்னா அந்த முட்டை அது வெந்துடும். அதனால தான் நேரத்தோட அதை காய்ச்சி வைக்கிறேன். இப்படி தான் இந்த சீனி கறக்கணும். இதை அப்படி கொஞ்சம் சீனியை போட்டு கொஞ்சம் இதாக்கிட்டு உங்களுக்கு தேவையான அளவு கலர் வரப்போல் மிச்சம் தீயாமல் அந்த கலரை எடுத்துக்கொண்டு இப்படி இந்த மாதிரி இந்த வதத்தில் வரப்போல் கொஞ்சம் தண்ணியை ஊற்றினா சரி. அதுபோல் அந்த கட்டி ஆகாது. இப்போ வந்து கருப்பட்டி இப்படி கொஞ்சம் சீவி வச்சுக்கொண்டு அப்போ தான் கருப்பட்டியை கரைக்கிறதுக்கு லேஸ் ஆகியும். நான் வந்து கையால் தான் கரைச்சேன். கையால் கரைச்சேன் நல்லம்னு சொன்னாங்க எங்கள் வீட்டில். அதை சுட்டி நான் வந்து கையால் தான் கரைக்கிறேன். கருப்பட்டி வந்து சூப்பர் கருப்பட்டி நல்லா. இந்த வந்து சீனி கொஞ்சம் போட்டாலும் போதும். முட்டை நான் வந்து 20 முட்டை எடுத்துக்கிறேன். கருப்பட்டி 1 கிலோ. 20 முட்டை சின்ன கணக்கான முட்டையை பார்த்து, பெரிய முட்டையை இருந்தால் 15 போல் எடுத்தாலும் போதும். இப்போ முட்டையை வந்து கொஞ்சம் நல்லா அடித்து கொள்ளணும். ஒரு சைடுக்கு தான் அடிக்கணும். ஒரே சைடுக்கு தான் இந்த கையால் பீட் பண்ண போல் அடிக்கணும். ஹேண்ட் பீட்டர் இருந்தால் இதை விட நல்லா எனக்கிட்ட ஹேண்ட் பீட்டர் இருக்கிற நான் இதனால் இதை கரண்டியால் வந்து நான் பீட் பண்ணுறேன். ஒரே சைடுக்கு வந்து இதை பீட் பண்ண நல்லா. இப்போ தேவையான அளவு கொஞ்சம் சீனி இனிப்பு போதுமா இல்லையான்னு பார்த்துட்டு சீனியை கொஞ்சம் போடுங்க. போட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் நல்லா கலக்குங்க. சீனி போடையும் கருப்பட்டியை பொறுத்து வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து நல்லா பீட் பண்ணணும். கிரைண்டரில் இது வந்து ஏலக்காய் வறுத்து இடித்து எடுத்துக்கிறேன். அது முட்டை வாசம் போகிறதுக்கு வந்து ஏலக்காய் கொஞ்சம் இது பண்ணால் அதில் வாசம் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும், நல்லா இருக்கும். கட்டாயம் வந்து ஏலக்காய் போடணும். கோகோனட் மில்க் வந்து எட் பண்ணணும். 1.5 கப் மில்க் எட் பண்ணுங்கள். நான் வந்து இது வந்து கோகோனட் மில்க் பவுடர் கரைச்சி தான் ஊற்றிக்கிறேன். கோகோனட் பவுடர் கரைச்சி ஊற்றிக்கொள்ள சுடு தண்ணியில் தான் கரைக்கணும். கரைய போக்கில் ஆற வச்சுட்டு ஊற்றுங்க, இல்லாட்டி முட்டை வேகும். இல்லை ஃப்ரெஷ் கோகோனட் மில்க் போட்டால் இதை விட சூப்பராகியும். அது இல்லைனால நான் இதை பவுடர் தான் யூஸ் பண்ணேன். டோட்டலாக ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து எல்லாம் நல்லா பீட் பண்ணணும் கையால். அதுக்கப்புறம் அந்த கரைச்சி வச்சுக்கிட்டு அந்த சீனி கரைக்கினதை வந்து ஊற்றுங்க. கலர் வாரத்துக்கு ஊற்றிட்டு நல்லா மறுவா கையால் வந்து பீட் பண்ணுங்க. அப்புறம் வந்து கருப்பட்டி எட் பண்ணுங்கள். நல்லா கருப்பட்டியை நல்லா இந்த கருப்பட்டி எட் பண்ணி நல்லா வந்து கரைக்கணும். நல்லா கரைய மட்டும் கரைச்சிட்டு அதுக்கப்புறம் கலர் போதாட்டி நீங்கள் மறுவா கலர் செஞ்சு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கலருக்கு வரணும். ஏற்கனவே நான் மறுவா இன்னும் கொஞ்சம் கலர் செஞ்சு போட்டேன் இந்த மாதிரி கலர் வரத்துக்கு. நான் ஃபஸ்ட்டில் போட்டது வந்து கலர் போதா. அதுக்கப்புறம் 2வது பாத்திரத்தில் போடக்கொள்ள நான் கலர் மறுவா மிக்ஸ் பண்ணேன் இந்த கலருக்கு வரத்துக்கு. அப்போ தான் கலர் சூப்பராக வரும். அப்புறம் ஒரு சட்டி எடுத்து அதில் தண்ணியை கொதிக்க வச்சு ஒரு கல்லொண்டு வச்சுக்கோங்க. வச்சு அந்த பாத்திரத்தை அதில் வச்சா அப்போ நல்லா ஆவிப்படும். இந்த மாதிரி இதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க. வடித்து ஊற்றுங்க. கட்டாயம் வடித்து ஊற்றணும். அது ஊற்றிட்டு இந்த பாத்திரத்தை மேலால் ஃபொயிலால் மூடிட்டு
உள்ளுக்கு வச்சு அதையும் மேலால் இந்த ஃபைலால் மூடி ஒரு பாறை மண்ணு தூக்கி வைங்க. வச்சா ஒரு 35 மினிட்ஸில் எடுத்து பார்த்தா சூப்பராக வெந்திக்கும். இப்போ நான் ஒரு 35 மினிட்ஸ்க்கு பிறகு நான் எடுத்து பார்க்குறேன். அது சூப்பராக வெந்திக்குது. நல்லா ஒரு கலர் ஆகிக்குது. இன்னும் கொஞ்சத்தில் இன்னும் கொஞ்சம் டார்க் ஆகிடும் கலர் ஆறக்கோல. இப்படி ஒரு இதெல்லாம் போட்டு ஒட்டு தாண்டு பார்த்துக்கோங்க. நல்ல ஒரு கலரில் வந்துக்குது. சூப்பராக ஆகி சூப்பராக ஒரு டேஸ்டியாக ஆகிது. இது கையால் பீட் பண்ணக்கோல இப்படி அந்த வந்து இந்த ஒரு பதத்தில் நல்லா ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டியாக வரும். இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரிஜினல் ஸ்ரீலங்கா வட்டலாப்பம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து 2 கலரில் இது நான் அதை பீட் பண்ணதில் வந்து ஒரே பாத்திரத்தில் ஒரே போனதில் 2 தடவை நான் 2 பாத்திரத்தில் போட்டு பேக் பண்ணேன். உங்களுக்கு வேண்டிய மாதிரி கலராக வச்சுக்கொள்ளலாம். உங்களுக்கு விருப்பமான கலருக்கு மாதிரி கலரை நீங்கள் போட்டுக்கொள்ளலாம்.